ஏடிஎம்கேனுடைய ஆட்சி காலத்துல ஜெயலலிதாவை அம்மா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே கூப்பிட்டோம். அது ஒரு நேச்சுரலா வந்துச்சோ இல்ல எப்படி வந்துச்சோ தெரியாது. அந்த காலம் அவங்க முடிஞ்சதுக்கு அப்புறமா இப்போ மு.க. ஸ்டாலின் அவர்கள் ஆண்டுட்டு இருக்காரு இல்லையா, அவரு என் அப்பா அப்படின்னு எல்லாரும் கூப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டாரா இல்ல பட வச்சாங்களா இல்ல பட்டுட்டு இருக்காங்களான்னு தெரியாது. பட் விரிவா இதை பத்தி ஒரு டீட்டெயில்டா பார்க்கலாம். சோ எல்லா கட்சி தலைவர்களாகட்டும் நிறைய பேர் சொல்ற ஒரு விமர்சனம், அப்பா அப்படின்னு ஒரு வார்த்தை தானாவே பேசணும், தானாவே சொல்லணும். இதை நீங்க சொல்ல வைக்கலாம் ட்ரை பண்றீங்கல்ல, இதெல்லாம் நல்லா இருக்கா அப்படின்னு கேள்வி கேட்டுட்டு இருக்காங்க. ஏன் எதுக்காக திடீர்னு இப்படி ஒரு டாபிக் என்னென்னவோ போயிட்டு இருந்துச்சு, திடீர்னு எங்க இருந்து வந்தது இந்த அப்பா அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம மு.க. ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சர் என்ன பண்ணிருக்காரு அப்படின்னா, ஒரு ஆப் ஒண்ணு கொடுத்திருக்காரு. இந்த அப்ளிகேஷன் மொபைல் எல்லாரும் இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ண முடியும். அனைத்து பள்ளி பேரண்ட்ஸ் டீச்சர்ஸ் அசோசியேஷன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு ஆப்பை கொடுத்திருக்காங்க. சோ எனக்கு ஒரு டவுட் இருக்கு, அதை நான் கேட்கணும். இப்போ திமுக அப்படின்னா என்ன? திராவிட முன்னேற்ற கழகம், திமுக கரெக்டா? சோ ஒரு கட்சி இவங்களோட இப்ப இவங்க கொடுத்திருக்காங்க அப்படின்றதுனால நான் அவங்களோட டிஃபினேஷனே சொல்றேன். சோ ஒரு விஷயம் நம்ம சொல்றோம், ஒரு ஷார்ட்கட் வைக்கிறோம் அப்படின்னும் போது அதற்கான ஒரு எலாபரேஷன் வேர்டுக்கு முன்னாடி என்ன வார்த்தை வருதோ அதுதான் நம்ம கொடுப்போம் கரெக்டா? சோ அப்பா அப்படின்னு APPA அப்படின்ற இந்த ஒரு வார்த்தைக்கான விரிவாக்கமா அவங்க கொடுத்திருக்கிறது என்ன தெரியுமா? A ஃபார் அனைத்து, P ஃபார் பள்ளி, ஓகேவா? அனைத்து பள்ளி, இன்னொரு P ஃபார் பேரண்ட்ஸ் டீச்சர்ஸ், இன்னொரு A ஃபார் அசோசியேஷன். ஓகே, இதுதாங்க APPA. இப்போ நான் சொல்றதுக்கு ஒண்ணும் இல்ல, நான் டிஎம்கேக்கு நீங்க என்ன அகேன்ஸ்டா பேசுற, நீ பேசுறதுலாம் நியாயமா அப்படின்னு நீங்க கேட்கலாம். பிஜேபிக்கு என்ன ஒண்ணுமே இல்ல, ஹிந்தி கத்துக்கிட்டா என்னன்னு சும்மா ஒரு விஷயம் தான். அதுக்கு நீ என்ன பிஜேபி என்ன கொஞ்சமாவது ஒரு காமன் சென்ஸோட யோசிச்சு பாருங்க. நான் என்ன சொல்ல வரேன்றது புரிஞ்சுக்காம பிஜேபியா டிஎம்கேவா அப்படி இப்படின்னா நம்ம கட்சி பக்கமே போக வேண்டாம். இது ஒரு ஜென்ரலான ஒரு டாபிக் கரெக்டா? சோ இது ஒரு விஷயம் நம்ம சொல்றோம், இது ஒரு எக்ஸ்பேண்ட் பண்ணி கொஞ்சம் விரிவாக்கமா சொல்லணும் போது அதற்கான கரெக்டான ஒரு வேர்டு இருக்கணும். பட் அப்பா அப்படின்றதுக்கு நீங்க கொடுத்துருக்கிற இந்த ஒரு எக்ஸ்பிளனேஷன் கரெக்டா இல்லையான்னு நீங்க தான் சொல்லணும். நீங்க தான் இந்த சென்ஸ் கவர்மெண்ட்ல ரிலீஸ் பண்ணியிருக்காங்கல்ல, அவங்க தான் இதை தெளிவுபடுத்தணும். ஏன்னா நம்மளுக்கு மட்டும் இல்ல, நிறைய பேருக்கு இந்த கொஸ்டின் இருக்கு. எதுக்கு திடீர்னு இந்த அப்பா செயலியை கொடுத்துருக்கீங்க, எதுக்கு இந்த ஆப் வந்திருக்கு, இது எதுக்காக யூஸ் பண்ணணும் அப்படின்றதெல்லாம் தாண்டி அப்பான்னு ஏன் பேர் கொடுத்தீங்க, அப்போ ஏடிஎம்கேலாம் அவங்க பண்ணாங்கல்ல, அது மாதிரி நீங்களும் பண்ண ட்ரை பண்றீங்களான்னு பல விதமான கொஸ்டின்ஸ் முதலமைச்சரை நோக்கி போயிட்டு இருக்கு, பாஞ்சிட்டு இருக்கு. ஸோ இதுக்கான ஒரு கரெக்டான எக்ஸ்பிளனேஷன் அவங்க சைட்ல இருந்து கன்ஃபார்மா வரும் அப்படின்னு தான் நம்புறோம். ஏன்னா அந்த அளவுக்கு நிறைய பேர் ஒரு டாக்கா போயிட்டு இருக்கு. ஏன்னா கரெக்டா இது இல்லையேங்க இந்த சென்டென்ஸ், உங்களுக்கு ஏத்த மாதிரி ஒரு பேர் வச்சுக்கிட்டு அதுக்கேத்த மாதிரி ஒரு டிஃபினேஷன் வச்சுக்கிட்டீங்க, சரியில்லைங்கிறாங்க. இனிமே ஆட்டம் சூடுபிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. அவங்களும் தேர்தல் காலத்துல இது என்னோட இடம் உன்னோட இடம் அப்படின்னு போட்டி போடுறதுக்கான எல்லா வாய்ப்புகளும் ஆரம்பிச்சாச்சு. ஸோ இந்த மாதிரி ஒரு நேரத்துல அப்பா செயலி அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு உள்ள வந்திருக்கு. இதை பத்தின ஒரு கிளாரிட்டி எங்களுக்கு வேணும் அப்படின்னு மக்கள் கேட்கறதுக்கு உள்ளடக்கமா ஷியோரா அவங்க சைட்ல இருந்து ஒரு டிஃபினேஷன் வரும் அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்பும் இருக்கு. இன்னும் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சுட நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ so much for watching this video. Bye bye.